அப்பாடா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பதறி அடிச்சு ஓடியாரான் பாரு. அவன்கிட்ட கேப்போம். ஏப்பா அசலூர்ல இருந்து பொழைக்க வந்த பரதேசினி ஒழுங்கா வேலையை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு போடானா வீணா கோஷம் போட்டு கொடியா பிடிக்கிற. நான் நேத்து தானே கேட்டேன். இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், நான் செய்யறதுதான் தர்மம். என்ன எதிர்த்து எவனும் பேசக்கூடாது. பேசுனா பேசுனா இதான் நடக்கும். வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான். போகாதப்பா. ஊராயாது எவனை பார்த்தாலும் கொலகார பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்ட மாதிரி கைய வெட்டுறாங்க. எப்பா, இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுரு நம்ம ஊர் மேல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டல. அந்த கழுதை எங்க போனான்னா? சரி வா கோயிலுக்கு போலாம். எப்பா, எங்கேயாச்சும் கூட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? அப்பா, உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்துட்டு இருக்கு. அப்புறம் உசு புசு பாரு. தம்பி 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 இருப்பா. தம்பி தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்திக்க என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன? நான் மட்டும் போய் என்னுடைய அறிவு திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ. வேணாம் தம்பி. அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ, என்னது? அண்ணன் போட்ட கோடு. இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல? சரிங்கண்ணா. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜவம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டேய், எந்த நாதாரி பட கல்ல எடுத்து அடிச்சது? தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பாக்கலாம். இந்த ஊர்ல பூசாரி மாதிரி கொண்டு கவாலி போயிடலாம் இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாவளி காட்டணும் முத கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ எல்லா பக்கம் ஓடுறாங்களே. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கடுகளும் கல்லு போட்டதுக்கான இவ்வளவு ஆயுதம். ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. ஐயோ குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள. எங்க போன் அடிக்கிறது எடுக்க கூடாதா? நீ எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ, நான் தாமா பேசுறேன். சொல்லுங்கம்மா. சக்தி கிளம்பி போனதுல இருந்து வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. மனசே சரியில்லம்மா. சக்தி இங்க வரலையேம்மா. என்னது? சக்தி அங்க வரலையா? இல்ல வரலையே. எந்த ஊர்னு தெரியுமா?
மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி, காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே கொஞ்சம் வந்திருக்கலாம்ல. நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்டக்கூடாதுன்னு. ஆமா, அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு. நான் அடி வாங்குறப்ப காட்டாத. நல்ல வேளை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. தம்பி 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 என்ன காதலிய பார்க்க முடியலங்கிறக்காண்டி தூக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. து. அம்மா. இந்த கயிறு கவு. கவ்வவா? நான் ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். இது எதுக்கு கவ சொல்றப்ப? செவு ரொம்ப அவசரம் இல்ல. நீ இந்த முனையை பிடிச்சி இழுக்கும் போது நான் அந்த முனையை பிடிச்சி மேலே ஏறிடுவேன். தம்பி தம்பி, ஒரு சின்ன கல்லு போட்டதுக்கே கன்னி வெடி வீசி என்ன கொல்ல பார்த்த ஊர் இது. ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறேங்கிறிய, என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாரு. சொன்னது செய்டா. ஐயோ ஐயோ. என்னது இது? பேலன்ஸ். உடும்புக்கார உடம்பு. என் வலுவை நீ பார்த்தது இல்ல. இப்ப நான் இழுக்கிறதுல நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. சத்தியமா? ஓயாமலாம் சத்தியம் பண்ண முடியாப்பா. ஒரு தடவை பண்ண போதும் போ. சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தியம் பண்ணு. ஐயோ அம்மா. ஏய், சாரி. இப்ப போ. சத்தியமா? அட போப்பா. டேய், என்னடா பண்ண? என்னமோ பண்ண போய் சொல்லடா.